ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன திருப்பதிக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். எங்கள் கூட வந்து நீங்களும் பாருங்கள் சின்ன திருப்பதி எப்படி இருக்குன்றத. அங்கே பாருங்கள், என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பாப்பா, என்னுடைய நாத்தனார் பொண்ணு நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இந்த பாதை வந்து ஏறுற பாதை வந்து ஒரு மாதிரி மேலே நோக்கி ஏறுற மாதிரி இருக்குது. அதனால் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் என் ஹஸ்பண்ட் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. நான் அப்படியே அவங்கள வீடியோ எடுத்து முடிச்ச உடனே நானும் குடுன்னு அவங்கக்கிட்ட ஓடிட்டேன். இப்போ வந்து கோயிலுக்கு அந்த மேடு நம்ம தாண்டி வந்தாச்சு. இது கோயிலுக்குள்ளே இருக்க பார்ட்டு, இது சைடில் நம்ம சுற்றி வர பார்ட்டு. இப்போ வந்து நாங்கள் லைன் நிற்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நாங்கள் லைன் நிற்கிற மாதிரி இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் லைன் நிற்கிறதுக்காண்டி போயிட்டுருக்காரு பாப்பாவை தூக்கிட்டு. இப்போ நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி எப்படியோ ஒரு 20-30 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம். அந்த சாக்கில் அப்படியே சைடில் உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி எடுத்தேன். இன்னும் நல்லாவே வீடியோ குவாலிட்டி நல்லா வரும். லாஸ்ட்டாக என் வீட்டுக்கார் நல்லா எடுத்து கொடுத்தாங்க சாமி பார்த்துட்டு வந்த உடனேயுமே. அந்த வீடியோவும் இது பின்னாடி ஆட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். இது வந்து சாமி பார்த்து வந்த பின்னாடி கோயில் விட்டு வெளியே வந்த உடனே சாமி பார்த்துட்டு சன்னதியிலிருந்து வெளியே வந்த உடனே நம்மளுக்கு வெளியே இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து எல்லா சாமி வகைகளும் வச்சு மேலே வந்து பெருமாள் சிம்பிள் போட்டு சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் நடுவில் வச்சுருப்பாங்க. இது என் வீட்டுக்காரியெல்லாம் அழகாக ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் எடுக்க சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட, அதனால் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இதில் பேக்ரவுண்டில் சாங் போயிட்டுருக்கு. நான் அந்த சாங்கை கட் பண்ணிட்டேன், இல்லைனா காப்பி ரைட் ஏதாச்சும் வந்துட போகுது அப்படி சொல்லிட்டு சாங்கை கட் பண்ணிட்டேன். என் வீட்டுக்காரி எனக்காண்டி எவ்வளோ பொறுமையாக வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜெலாம் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்தால் ஒழுங்காக வரமாட்டுது. அதனால் வந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்து எடுக்க சொல்லியிருப்பேன் நான். என் வீட்டுக்காரை எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடிலாம் கூட சுற்றி காட்டுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். இங்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய பெரிய திருப்பதியோடு இது ஒரு குட்டி திருப்பதின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் நானுமே இதை சின்ன திருப்பதின்னு சொல்கிறேன். இங்கே வந்து நான் இதோட மேரேஜ் ஆகி 3rd டைம் போகிறேன். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு போகணும், அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும், அப்புறம் இப்போ பாப்பாவோடு போயிருக்கோம். இதான் வாசல் உள்ளே போகிறதுக்கான சாமி பார்க்குறதுக்கான சன்னதி போகிற வழி. இந்த கேட் இருக்குல்ல, அதுதான் சாமி பார்க்குறதுக்கான சன்னதி போகிற வழி. அந்த வழியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இங்கே நாங்கள் 3 பேர் நின்று இருக்கோம். எங்கள் காலெலாம் தெரியாமல் வீடியோ எடுத்துட்டாங்க போல். இது வந்து கோயில் உள்ளே சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருந்துச்சுல்ல, அது உள்ளே தான் இருக்குது அந்த கோயிலுமே. அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு சின்ன சின்ன சாமிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து திடீர்னு நாங்கள் போன அன்றைக்கி விளக்கேற்றுற ஃபங்க்ஷன் எதுவும் வச்சுருந்தாங்க போல். அழகாக சுற்றி விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. நாங்களுமே என் வீட்டுக்கு ஒரு 4-5 விளக்கேற்றினாங்க. நான் வந்து ஒரு 2 விளக்கேற்றினேன். இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா வந்துட்டா. அதான் அம்மானு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அவள் வந்ததுனால நான் வீடியோவை கட் பண்ணிவிட்டு போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா சுற்றி பாருங்கள். இப்போ எங்கள் பாப்பா போயிருப்பாங்களே தன்ஸு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடணும், அதை பாருங்கள். நானே எங்கள் பாப்பா தன்ஸு நின்றுன்னு இருக்கோம். இப்போ வந்து என் வீட்டுக்கார் பொறுமையாக ஷூட் பண்ணின்னு வந்துட்டுருக்காரு. அழகாக இருக்குல்ல, பாருங்கள், சுற்றி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கேயும் இதேமாரி விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்படியே தீபம் ஏற்றி அந்த இடத்துல நம்ம பார்க்குறதுன்னும் போது சூப்பர் லொக்கேஷனாக இருந்துச்சு. அதனால தான் என் வீட்டுக்கார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியாச்சும் வீடியோ ஷூட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதால வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு கோயிலை சுற்றி வர்றதுக்காண்டி போகலாம். இது வந்து கோயிலுக்கு பின்னாடி நம்ம அந்த இதுவும் சுற்றி வருவோம்ல, சாமியை சுற்றி வருவோம்ல, அதுக்கு போகிற வழி. அந்த இடத்துல நல்லா சூரியன் சன்செட் ஆகிறது நல்லா இருந்துச்சு. அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து படிக்கட்டு வழியாக கீழே போகிற வழி. அதுவுமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வழியாக போனோன்னா படிக்கட்டுக்கு நம்ம படிக்கட்டு வழியாக இறங்கி போகலாம், இல்லை ஏறி வரலாம். அந்த வழி அந்த பக்கத்தில் போகுது லெஃப்ட் சைடில். இப்போ நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்க. அந்த வழி வந்து நம்ம ஏறலாம் இறங்கலாம். நாங்கள் வந்து பைக்கில் போனதுனால நாங்கள் ரோட்லேயே போயிட்டோம், ரோட்லேயே வந்துட்டோம். இப்போ வந்து இப்படி சுற்றி இப்படி ஒரு சுற்று வந்தாச்சு. இப்படியே வந்தோன்னா அப்படியே நம்ம வெளியே போயிடலாம். நீங்களே எங்கள் கூட சேர்ந்து கோயிலை நல்லா சுற்றி வாங்க. அங்கே ஒரு அம்மா முடியாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்மளுமே அப்படி நடந்து போவோம். நாங்கள் வேறு தண்ணி தாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி தேடிக்கிட்டே இருந்தோம். குடிநீர்னு போட்டிருக்கு, ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த குடிநீர் நல்லா இருக்குமான்னு தெரியல. எதுக்கு குடித்து சளி பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் குடிக்கல. அதனால் அப்படியே நடந்து போயிட்டு உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு போயிட்டே இருக்கோம். சுற்றி வந்தோடனே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்ல அதே மாதிரி வியூ தான் இந்த பக்கம் நம்ம சுற்றி வந்தோடனே தெரியும். அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போகும்போதே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து இந்த பக்கத்து வியூ. இது அந்த பக்கம் வந்து நம்ம அப்படியே இறங்கிக்கலாம். இந்த வழியாக தான் நம்ம ஏறி போகணும். இப்போ இறங்கியாச்சு. இந்த வழியாக இறங்கி போயிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நடுவில் என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். அதோடய வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமே என் வீட்டுக்காரர் தான் கவர் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் போகும்போது நான் ஒழுங்காக காட்டல. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கும். அதை என் வீட்டுக்காரர் அருமையாக சுற்றி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே அந்த மலை மேலேருந்து பார்த்தா எங்கள் ஊர், அது எல்லாமே பக்கத்தில் இருக்க ஊர் எல்லாமே சூப்பராக தெரிஞ்சுது. நானுமே இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் வீடியோவில்.
அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கும்போது நான் அவங்க கூட போக முடியல. எங்கள் தனுசு பாப்பாவும் வீட்டுக்காரங்க தான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. வீடியோ கவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போயுமே சூரியன் சன்செட் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். அதையுமே வீட்டுக்கார் கவர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே நீங்களும் என் கூட சேர்ந்து சுற்றி பாருங்கள். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்து என் நாத்தனார் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துங்க, இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, இப்படி சொன்னீங்களா, அப்படி சொன்னீங்களா எனக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள். என் வீட்டுக்காரர் காமிக்கும் போது பாருங்கள், குளம் கொஞ்சம் கிட்டத்தில் காட்டுறாங்க. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த வியூவில் வந்து நல்லா தெரிஞ்சிருக்காது. இதில் பாருங்கள், அழகாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் கூட நிறைய வீடியோஸ் இருக்குது. எங்கள் நாத்தனார் பொண்ணு சொல்கிறா, அது வந்து ஏதோ கன்னி கோயில் குளமா. எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அந்த குளத்தை பார்த்ததில்ல. ஈவினிங் டைமில் தான் போயிருக்கோம். அதனால் அந்த இருட்டில் குளம்லாம் எங்களுக்கு தெரில. அதனால் நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் நானே ஃபஸ்ட் டைம் அந்த குளம்லாம் பார்க்குறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் வையாவூர் கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா பெரிய கோவில். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் என் வீட்டுக்காரர் எடுத்தாங்க. அதை பாருங்கள் அப்படியே அதையும் நீங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போயிட்டு மலைக்கு மேலே இருந்து எடுத்து கொடுத்தாங்க. இதில் தான் சன்செட் ஆகுறது தெரியுதோ பாருங்கள். இந்த கிளைகள்லாம் இலையே இல்லவே இல்லை. அப்படியே என் வீட்டுக்கார் கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா பாருங்கள், வீடியோ சூப்பராக. அவங்க 2 பேரும் என்னையும் பாப்பாவையும் ஒன்று தனியாக விட்டு போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காண்டி போயிட்டாங்க 2 பேரும். அதனால் நானும் என் பாப்பா கூட விளையாடிக்கிட்டு நின்றுட்டு அவங்க 2 பேரும் எப்போ வருவாங்கன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன். தனியாக நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆளுங்களாம் இருந்தாங்க, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நிற்கிறதுக்கு. அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே வரும்போது அவங்க 2 பேரும் வேறு ரன்னிங் ரேஸ் ஓடி வரோன்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து என்கிட்ட நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகல, இல்லைன்னா அவங்க 2 பேரும் ஓடி வரதை நான் வீடியோ எடுத்திருப்பேன். என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் தான் ஃபோன் வச்சு, அதனால் அப்படியே உங்களுக்கு இந்த வியூவை காமிச்சிக்கிட்டே சுற்றி போயிட்டாரு. இதுக்கு மேலே நான் பேசுறதுன்னு தெரில. இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்றத. அங்கே குட்டி பசங்க வந்து பேட் விளையாடிருந்தாங்க வாட்டர் பாட்டில் வச்சு. அதான் உங்களுக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும். அதோட ஒரிஜினல் ஆடியோ நான் ஆட் பண்ணுறேன். அந்த சவுண்டு உங்களுக்குமே கேட்கும், நீங்கள் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. பேக்ரவுண்ட் ஆடியோ ஆட் பண்ணலான்னு பார்த்தா அதில் சாங் போயிட்டுருக்கு, அதனால் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு கேட்கும்போது வந்து ஆட் பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் நல்லா டீப்பாக கேட்கும்போது பார்த்தா கோவிலில் போயிட்டுருக்கு, பேக்ரவுண்டில் சாங் கேட்குது. அதனால் அது ஆட் பண்ண முடியல. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள். எங்கள் நாத்தனார் பொண்ணு வேறு இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தருவாங்களான்னு தெரியல. கடைக்கு போனால் தான் தெரியும் வாங்கி தருவாரா என்னன்ட்டு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி எதனா கேட்டார்னா அவங்க அக்கா பசங்க டமால் நடிச்சு போட்டுருவாங்க. அதனால் வாங்கி தருவாரான்னு தெரியல. வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா தான் இருக்கும். ஜூஸு, டெய்ரி மில்க் எடுத்துன்னு இருக்கா. நம்மளுக்கு எதனாச்சும் கிடச்சிதுன்னா அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். சாப்பிட்னா அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம தூங்க வேண்டியது தான். என்ன பேசுறதுன்னு தெரியாததுனால இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதையும் இந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். அப்படியே நீங்கள் வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி இந்த ஊரை வந்து இந்த கோவிலை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பாய்.